சைடில் சைடில் ஆஃபீஸுக்கு வேணும்ல, அதான் சொல்கிறேன், நிற்க வச்சு எடுங்க. சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புலிகுளம் ஊராட்சியில் 100 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லேனா விளக்கு சுகுணாபுரி சாலையை அமைத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய அமைச்சர் அவர்களே நின்று வெற்றி பெற்று நமக்கு இன்றைக்கு பல நல்ல திட்டங்களை புலிகுளம் ஊராட்சிக்கு செய்து கொடுத்து அதுவும் நம் மிகவும் சிரமப்பட்டு நடக்க முடியாத ஒரு காரியத்தை செய்து முடித்து காட்டுவேன் என்று கோட்டையிலையோ இதையோ சுற்றி வர்ற நிலையில தான் நீங்கள் எந்த ஊராட்சி மன்ற தலைவரோ மக்களும் அமைச்சரிடத்துல சொல்ல நம்ம சொந்தமாவது ரோடு போட்டு கொடுத்துருவோங்கிற நிலையில அவங்க மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த காலதாரர்களாக இருப்போம் என்று தம்பி கூறியதை நானும் வழிமொழிந்து மாண்புமிகு தளபதி அவர்களுடைய அரசிற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. புலிகுளம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கைகள் நிறைவேறுகிற நாள். உங்களுடைய புதுக்கோட்டை செல்வதற்கோ அது திருமையும் செல்வதற்கோ ரயில்வே கேட் அடைக்கப்பட்ட நிலையிலே ரயில்வே துறையால் போடப்பட்ட சாலை பள்ளம் படுகொலியாக போடப்பட்டு போக்குவரத்துக்கு லாயக்கில்லாத சாலையாக இருந்த காரணத்தாலே அதில் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்பதை உங்களோடு சேர்ந்து நாங்களும் அறிவோம். ஏன்னா நாங்களும் அந்த பாதையில் தான் புலிகுளத்துக்கு வரணும், வேறு பாதை கிடையாது. எனவே அந்த கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கிராம சாலைகள் திட்டத்திலே இது சேர்க்கப்பட்டு அதுதான் எடுத்திருக்கோம். அந்த கிராம சாலைகள் திட்டத்திலே இது சேர்க்கப்பட்டு 1,01,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த சாலை இன்றைக்கு தரமான சாலையாக உங்களுக்கு நடுவில் ஒரு பாலத்தோடு சிறிய பாலத்தோடு தரப்பட இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக சாப்பிட்ட கொடுத்துருவோம். அவர் தந்தா தான் வரும்.